தமிழக வெற்றி கழகத்தின் எழுச்சி என்பது திமுக, அதிமுக, நாம் தமிழர், பாஜகன்னு அனைத்து கட்சிகளையும் பாதிக்கும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் திமுக தரப்பில் உள்ள வாக்கு வங்கியையும் தமிழக வெற்றி கழகம் பெற வாய்ப்பு இருக்குதுன்னு அந்த ஆய்வு அறிக்கை குறிப்பிட்டிருக்கு. இது மட்டுமல்லாமல் திமுகவில் பல மாவட்டங்களில் கடுமையான உள்கட்சி மோதல்கள் இருந்து வருவதாக தெரிவித்திருக்கு. குறிப்பாக சென்னை, கோவை, மதுரை, நெல்லை மற்றும் பல வட மாவட்டங்களில் உள்கட்சி மோதல்கள் இருப்பதாக அந்த ஆய்வு அறிக்கை மு.க.ஸ்டாலினை எச்சரித்திருக்கு. இதற்கிடையே வருகிற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு நடைபெறும் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் நடிகர் விஜய் ஏதாவது கூட்டணி அமைப்பதன் மூலம் ஆட்சியை பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அந்த வகையில் விஜயை விட உதயநிதி ஸ்டாலினுக்கு வாய்ப்புகளும் ஆதரவும் குறைந்த அளவே இருக்குது அப்படின்னு இந்த ஆய்வு அறிக்கையில் கூறப்பட்டிருக்கு. இந்த ஆய்வு அறிக்கையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாமல் மிகவும் சீரியஸாக எடுத்திருப்பதாக சொல்கிறாங்க.